இவ்வளோ ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஆளுங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் உதருது. இதில் வந்து எப்படி ஆனந்த் இவ்வளோ கோர்வையாக பேசுகிறான்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கம்பெனி தானு சார் கம்பெனி வந்து என்னோடய கம்பெனி மாதிரி, இது என்னோடய படம் மாதிரி. தானு சாருக்கு நான் ஏற்கனவே பல மேடைகளில் ஒரு 100 தடவை தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். இன்னும் 100 தடவை கூட தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். ஆனந்த் சங்கர் வந்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் அறிமுகப்படுத்துனதுக்கு. தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது அது ஒரு லக்கு வரம் இப்படி வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு ஆனந்துக்கு. கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனந்த் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, பெரியவங்க நிறைய பேர் குழந்தை இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு கூட. இப்போ தான் ஆனந்த் வந்து என் கூட ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. 2 படம் முடித்தாரு. வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரோட ட்ராவல் ஆகும். இன்றைக்கி கூட ஒரு 10 பேர் புதுசாக அறிமுகமாகிருப்பாங்க. நமக்கு வாழ்க்கையில் டெய்லி நிறைய பேர் நமக்கு புதுசாக அறிமுகமாகிருப்பாங்க. ஆனால் யாராவது ஒரு சிலர் தான் நம்ம கூடவே ட்ராவல் ஆவாங்க. அதில் யாராவது ஒரு சிலர் தான் நம்ம மனசில் உட்காருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் ஆனந்த் சங்கர். அவர் என்னோடய அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, என்னோடய தம்பி. இந்த படத்தில் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, பார்க்கும்போது தெரியுது. எனக்கு பிடிச்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் கிடையாது, விஜய் சாருக்கும் பிடிச்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனந்த். ஸோ இந்த அரிமா நம்பியை வந்து கண்டிப்பாக எல்லா ரசிகர்களும், குறிப்பாக இளைய தளபதி விஜய் சார் ரசிகர்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை கொண்டாடணும். படம் பார்க்கும்போது ரொம்ப இந்த கொஞ்சம் போர்ஷன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. என்கிட்ட கதை சொன்னப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் என்னை வந்து கதை ஸ்கிரிப்டு இது ஒரு படம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து அந்த கதை கேட்டும்போது இந்த ஹீரோ வாழ்றான்ல அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு யதார்த்தமாக போயிட்டு இருந்தது அந்த கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். விக்ரம் பிரபு சார், நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு கூடுதலாக இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, தொடர்ந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டருங்களோட படம் பண்ணிகிட்ருக்காரு. கூடவே இன்னும் நிறைய பேர் தயாராகிட்ருக்காங்க சார். எல்லாருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு படம் விட்டாவது. நான் நிறைய ஆளுங்களை அனுப்புகிறேன். நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது, நிறைய திறமைசாலிகள் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த கும்கி கூட சொன்னார், வந்து அந்த யானை பார்த்தப்போ எனக்கு வந்து சிவாஜி சார் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கணேஷ் யானை மட்டும் கிடையாது, அரிமா சிங்கமும் சிவாஜி சார் தான். ஸோ அந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோயின் பிரியானந்த். நான் வந்து துப்பாக்கி படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்கள தான் ஆடிஷன் பண்ணி அவங்கள தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப அவங்களோட ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகி மனசளவில் ரொம்ப ட்ராவல் ஆகியிருந்தோம். அப்போ வந்து அவங்க இந்த இங்கிலீஷ்னு ஒரு படம் கனடாவில் மாட்டி அங்கே வந்து அந்த ஸ்னோ ஃபாலிங்கில் வந்து ஷெடியூலில் வர முடியல. அதனால் அந்த படத்தில் நடிக்க முடியலன்ற வருத்தம் இருக்குது. இன்றைக்கி கூட அந்த ஆடிஷன் பார்க்கும்போது அந்த படம் நான் தமிழில் இப்போ ஒரு தடவை பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் இப்போ பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலும் அவங்க பண்ண ஆடிஷன் தான் எனக்கு இன்னமும் மைண்டில் இருக்குது. கூடி சீக்கிரம் அவங்க படத்தில் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது தமிழோ இல்லை ஹிந்தியோ. அதுக்கப்புறம் வந்து சிவமணி சார் வந்து சொல்லவே தேவையில்லை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னு, ஆனந்த் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே உலகமே தெரிஞ்ச ஒரு மாமேதை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு உலகத்துக்குன்றது தான் கொஞ்சம் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். மியூசிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஹிந்தி கஜினி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்போ ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் வந்து எனக்கு சிவமணி சார் பழக்கம். ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவர் பார்க்கும்போது நிறைய என்னோட ரிலேட்டட் ஆகும். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வந்திருக்காருன்னும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் வந்து சிவமணி சார். ஆடி ராஜசேகர் இந்த யூனிட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட இந்த சின்ன விஷயங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கிற லெஜெண்ட்ஸ், மாமேதைகள் எல்லாரும் உங்களோட ஆசீர்வாதத்தை இந்த டீமுக்கு கொடுக்கணும். ஆனந்த் சங்கர் ரொம்ப நல்லா வரணும். இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இடம் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் கண்டிப்பாக